பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாள் அந்த வீடியோ மூலமாக உங்களை காண்பதில் மிகுந்த மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொரு தேவைகள் உண்டு, ஒவ்வொரு எதிர்பார்ப்பு உண்டு. அதை விட்டுட்டு நம்ம அநேக இடத்துல போய் நமக்கு இது கிடைக்குமா, இங்கே போனால் நமக்கு ஒரு உதவி கிடைக்கும், அங்கே போனால் ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும், நம்ம ஓடி இருக்கலாம். ஆண்டவருக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஒரு தாவீதுடைய வாழ்க்கையில் அற்புதம் அடையாளம் நடந்து செய்த தேவனுக்கு அவன் தினந்தோறும் சொல்லுகிற வார்த்தைன்னு சொன்னால், வானத்தையும் அதை சொல்லுகிறது சங்கீதம் 121 2ஆம் வசனம் சொல்லப்படுவது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். நான் யாருக்கிட்ட நாடி போகலப்பா, என் வாழ்க்கையில் எங்கே போனால் எனக்கு ஒத்தாசை கிடைக்காது, எனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது. நான் கர்த்தரிடத்தில் அவர் நம்பிக்கை வச்சுக்கிறேன். வானமும் பூமியும் அவருடையது, உலகத்தின் நிறைவும் அவர் கையில் தான் இருக்குது. நான் அவர்கிட்ட நான் முறையிட்டு அவர்கிட்ட கேட்டேன்னா எனக்கு எல்லா ஒத்தாசையும் அவரிடத்தில் வரும்னு சொல்லிட்டு முழு நம்பிக்கையோடு முழு திடமோடு தாவீது இயேசு கிட்ட உண்மையாக இருந்தபடினால அவனுடைய வாழ்க்கையை ராஜாவாக மாற்றினார் ஆண்டவர். உங்கள் வாழ்க்கையில் கூட எத்தனையோ இடங்களில் போய் சோர்ந்து போயிருக்கலாம், என் ஆசீர்வாதம் பெருக்க முடியலையே, என் வாழ்க்கை இப்படியே இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எங்கள் ஆசீர்வாதம் இடத்துல கேட்டால் தாங்க நம்ம சொல்லுவாங்க ஒரு பழமொழியை, விழுந்த இடத்துல தேடினா தாங்க அது கிடைக்கும். எங்கே விழுந்துமோ அங்கே இடத்துல போய் தேடினா தான் நம்ம பாயிட்டு இந்த விழுந்தெல்லாம் எடுக்க முடியும். இங்கே விழுந்துட்டு ரொம்ப தூரம் போய் கேட்டால் கிடைக்குமா? அதே போல் ஆசீர்வாதம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட போய் நம்ம தேடணுங்க. ஆசீர்வாதம் யாருங்க? வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர். சகலமும் அவர் கையில் இருக்குது. அவர்கிட்ட நம்ம கேட்கும்போது நமக்கு என்ன தேவைன்னு அவர் அறிந்திருக்கிறார். அவர் தான் சார் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அங்கேருந்து தாங்க எனக்கு ஒத்தாசை வரும். நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? மனைவி மேலே நம்பிக்கை வைக்கிறோம், எதனா கிடைக்குன்னு சொல்லிட்டு. கணவன் மேலே மனைவி நம்பிக்கை வைக்கிறாங்க, மனைவி மேலே கணவன் நம்பிக்கை வைக்கிறாங்க, பிள்ளைங்க மேலே பெற்றோருக்கு நம்பிக்கை வைக்கிறாங்க. இது எல்லாம் பண்ண மாறி போகிறது. சோர்ந்து போகிறோம், ஒருத்தர் கைவிட்டு போயிடுறாங்க, செய்ய முடியாத அளவுக்கு சோர்ந்து போகிறாங்க, அவருடைய சூழ்நிலை மாறி போகிறது. ஆனால் இயேசுக்கிட்ட யாரெல்லாம் நோக்கி கூப்பிடுறீங்களா, நிச்சயமாக தாவீதை போல ராஜாவாக மாற்றினார் தாவீதை. உங்கள் வாழ்க்கையும் சோர்ந்த நிலைமையில் கிடைக்க முடியாது இருக்கலாம். எங்கே போனால் கிடைக்குமோ அங்கே கேளுங்க. தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கிடைக்கும் என்பார். தட்டணும், இயேசுவே என் வாழ்க்கையில் இது வேணும்பா, என் வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் வேணும், குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாவீதை போல தட்டும்போது எக்காலத்திலும் அவருடைய துதி என் வாயில் இருக்குன்னு சொல்லிட்டு தாவீதுடைய வாழ்க்கையில் எப்போதும் இயேசுடைய வார்த்தையை சொல்லி கொண்டே இருக்கும்போது தாவீதை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். அதுதான் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரத்தையும் எனக்கு ஒத்தாசை வரும்னு தைரியமாக சொல்கிறாருங்க. அவர் தாங்க எனக்கு எல்லாமே, அவர் தான் என் நம்பிக்கை, அவர் தான் என் கோட்டை, அவர் தான் எனக்கு அரண், அவர் தான் என் ரட்சிப்பு அப்படின்னு தைரியமாக சொல்லும்போது நீங்கள் அப்படி சொல்ல ஆரம்பிங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்து தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தொடர்ந்து வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் வீடியோ பார்க்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோவை எல்லாமே நீங்கள் பார்த்து அனுபவிக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆமேன். காட் பிளஸ்.